ஜிங்கிறது ஒரு ஃபைனைட் குரூப் ஆஃப் ஆர்டர் 15 அப்படின்னா அதில் 15 எலமெண்ட்ஸ் இருக்கு. அப்போ அந்த ஜி வந்து என்னவா இருக்கும்? நான் எபிலியன், சைக்ளிக், சிம்பிள் நான் எபிலியன், நாட் சைக்ளிக், அந்த மாதிரி இருக்கு. அதாவது இதோட இந்த கொஸ்டினோட மீனிங் என்னன்னா, எந்த குரூப் வித் 15 எலமெண்ட்ஸ் எடுத்தாலும் எப்படி பிஹேவ் பண்ணும் அப்படி கேட்குறாங்க. ஒரு பர்டிகுலர் குரூப் கொடுத்து கேட்கல. இப்போ Z15 என்ன அப்படின்னா நம்ம ஆன்சர் பண்ணிடுவோம் இல்லையா? Z15 அண்டர் அடிஷன் மாடல் 15 அப்படின்னா என்னன்னா இது சைக்ளிக். ஆனால் இதையுமே நீங்கள் யூஸ் பண்ணலாம். ஏன் யூஸ் பண்ணலாம்னு சொல்கிறேன்னா, அவங்க குரூப் என்னன்னு சொல்லலை இல்லையா? அப்போ வர்ற ரிசல்ட் இதுக்கும் பொருந்தணும்ல. ஏன்னா இதுலேயும் 15 எலமெண்ட்ஸ் தானே இருக்குது. அப்போ இதுக்கு பொருந்தக்கூடிய ஆன்சர் பாருங்களேன். நான் எபிலியன் கொடுத்துருக்காங்களா? கிடையாது. ஏன்னா எலிமினேட் தான் பண்ணுறேன். நல்லா பார்த்துங்க. அவங்க சொல்லியிருக்கிறது ஆர்டர் 15 இருக்கிற மாதிரி ஒரு ஃபைனைட் குரூப் தான் நான் எடுத்திருக்கேன். இதில் 15 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதை வச்சு நான் செக் பண்ணுறேன். இதில் நமக்கு என்ன தெரியும் அப்படின்னா, இது எபிலியன் அஸ் வெல் அஸ் சைக்ளிக். அப்போ நான் எபிலியன் இருக்கா? அதை முதல் எடுத்துருவோம். இங்கே நான் எபிலியன் இருக்கா? எடுத்துருவோம். இது சைக்ளிக்காக இருக்கும். ஓகேவா? ஆனால் இங்கே நாட் சைக்ளிக்னு இருக்கா? எடுத்துருவோம். ஆப்ஷனை எலிமினேட் தான் பண்ணுறோம். நான் கன்ஃபார்ம் பண்ணலை. இந்த 3 எலிமினேட் ஆனதுனால எனக்கு பி வந்து கரெக்ட். நான் வெறும் Z15 வச்சுக்கிட்டு இதை கன்ஃபார்ம் பண்ணலை. ரெண்டுக்கு வித்தியாசம் இருக்குது. மொத்தம் 4 ஆப்ஷன் இருக்குது. நான் ஒரு எக்ஸாம்பிள் அவங்க சொன்ன மாதிரி எடுத்துக்கிட்டேன். அப்படி எடுத்துட்டு நான் செக் பண்ணி பார்க்குறேன். 3 எலிமினேட் ஆயிடுச்சு. அதனால இதை நான் கன்ஃபார்ம் பண்ணுறேன். ஓகேவா? இப்படி தான் போகணும். சம்டைம் இதை வச்சுக்கிட்டு இந்த எக்ஸாம்பிளை வச்சு 2 தான் எலிமினேட் பண்ண முடியும். அப்போ ரிமைனிங் 2ல் எது வேணாலும் ஆன்சராக இருக்கலாம். ரைட்? இது ஒரு ஐடியா கான்செப்ட். இன்னொன்று என்ன பண்ணலாம் அப்படின்னா, இந்த 15 இருக்கு இல்லையா? இந்த 15 வந்து ஃபேக்டரைஸ் பண்ணணும். ப்ராடக்ட் ஆஃப் ப்ரைம் நம்பர்ஸாக ஃபேக்டரைஸ் பண்ணணும். இந்த ஃபார்மேட்டுக்கு பேர் என்ன சொல்லுவோம்னா பிக்யூ ஃபார்ம். இதோட ஆர்டர் பிக்யூ, பி இன்ட்டு கியூ ஃபார்மில் இருக்குது. இதில் நீங்கள் எழுதும் போதே எப்படி எழுதணும்னா பி லெஸ் தென் கியூ அந்த மாடலில் தான் எழுதணும். இப்போ நான் அப்படி தான் எழுதியிருக்கேன். இப்போ என்ன செக் பண்ணணும் அப்படின்னா, இந்த பிங்கிற நம்பரும் கியூ மைனஸ் ஒன்றுங்கிற நம்பரை, பிங்கிற நம்பர் கியூ மைனஸ் ஒன்றுங்கிற நம்பரை டிவைட் பண்ணுதா பண்ணலையான்னு பார்க்கணும். ஸோ பிங்கிறது 3 பார்த்தாலே உங்களுக்கு தெரியும். கியூ வந்து 5. அப்போ கியூ மைனஸ் ஒன்று என்ன வரும்? 4 வருமா? டிவைட் பண்ணலை. டிவைட் பண்ணலைன்னா என்ன அர்த்தம்னா, அந்த குரூப் வந்து கண்டிப்பாக சைக்ளிக்காக இருக்கும். ஓகேவா? ஒருவேளை டிவைட் பண்ணுச்சுன்னா என்ன எழுதணும்னா நான் எபிலியனாக இருக்கும். ரைட்டா? ரிசல்ட் வந்து இப்படி ஞாபகம் வச்சுக்கோங்க. டிவைட் பண்ணலைன்னா தான் சைக்ளிக். ஏன்னா நிறைய பேர் வந்து நம்ம பண்ணுனாதாங்கிற மாதிரி நம்ம பிரெயின் ஸ்டோர் பண்ணோம். அப்படி கிடையாது. ஸோ பி லெஸ் தென் கியூ, பிக்யூ ஃபார்மில் இருக்கணும். பி லெஸ் தென் கியூ ஃபார்ம் இருக்கணும். பி லெஸ் தென் கியூன்னு தான் நம்ம எழுதணும். ஏன்னா மாற்றி எழுதக்கூடாது. பி டஸ் நாட் டிவைட் கியூ மைனஸ் ஒன் அப்படின்னு இருந்தால் தான் சைக்கிள். அப்படி தானே இருக்கு இப்போ. அப்போ இது கன்ஃபார்ம் பண்ணிடுறோம் ஆன்சர். 2 மெத்தடில் இந்த கொஸ்டின் வந்து ஆன்சர் பண்ணலாம். இன்னொரு மெத்தடு இருக்குது. இந்த இங்கே டிஸ்பிளே பண்ணுறேன். இந்த மாதிரி பார்க்குறது. சிம்பிள் குரூப்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, சிம்பிள் குரூப் ஆக்சுவலாக அது சிம்பிள் நான் எபிலியன் குரூப் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. சிம்பிளும் இருக்கணும், நான் எபிலியனாகவும் இருக்கும் அப்படின்னு சொல்ல வந்திருக்காங்க. சிம்பிள் குரூப்னா என்ன அர்த்தம்னா, இதுக்கு ப்ராப்பர் நார்மல் சப் குரூப் இருக்கக்கூடாது. ஓகேவா? உங்களுக்கு நான் எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ப்ராப்பர் நார்மல் சப் குரூப் இருக்கக்கூடாது. நோ ப்ராப்பர் நார்மல் சப் குரூப். இந்த மாதிரி ஒரு குரூப் இருக்கு. அந்த குரூப்புக்கு பேர் தான் இது. ஆக்சுவலாக சிம்பிள் குரூப்னு சொல்லணும்னா நீங்கள் என்ன பண்ணணும்னா, அந்த குரூப்புக்கு ப்ராப்பர் நார்மல் சப் குரூப் இருக்கு இல்லை அப்படின்னு காமிக்கணும். அப்போ எக்ஸாம்பிளுக்கு பார்த்தீங்கன்னா, இப்போ நான் Z5 எடுத்துக்கிட்டேன்னு வச்சுக்கோங்களேன். Z5 அண்டர் அடிஷன் மாடல் 5 எடுத்துக்கிறேன். ஓகேவா? இதுக்கு சப் குரூப் என்னென்ன ஆர்டரில் இருக்கும்? இதுக்கு சப் குரூப் சொல்லுங்கள். 0 மட்டும் இருக்கிறது ஒரு சப் குரூப்பு. அப்புறம் Z5க்கு Z5 சப் குரூப்பும். கரெக்டு தானே? இது ரெண்டை தவிர வேறு எதுவுமே இருக்காதுல்ல. ஓகேவா? அப்போ இந்த குரூப் வந்து சிம்பிள். இது எபிலியன் குரூப்பு. அதனால இதோட சப் குரூப் எல்லாமே நார்மல் சப் குரூப் தான். நார்மல் சப் குரூப் இருக்கு. பட் இந்த ரெண்டும் நம்ம எந்த கணக்கில் சேர்ப்போம்னா இம்ப்ராப்பரில் சேர்ப்போம். ரைட்டா? ஐடென்டி மட்டும் இருக்கிறதும் அந்த ஹோல் குரூப்பையும் எதில் சேர்ப்போம்னா இம்ப்ராப்பரில் சேர்ப்போம். அதனால இது என்ன சொல்லிடலாம்னா சிம்பிள் குரூப்னு சொல்லிடலாம். ஓகேவா? இப்போ இதே இது மேலே சொன்ன Z வேற நம்பர்
போட்டிங்கன்னா இப்போ Z8ன்னு கூட எடுத்துக்கலாம், Z8 எடுத்துங்க அல்லது Z6 எடுத்துக்கிட்டிங்கன்னா ஓகேவா, இதுக்கு என்னென்ன ஆர்டர்லாம் சப் குரூப் இருக்கும் கண்டிப்பாக. என்னென்ன இருக்குன்னா 0 மட்டும் இருக்கிறது இருக்கும். ஓகேவா, அப்புறம் வந்து 2 எலமெண்ட் இருக்கிற ஆர்டர் 2 இருக்கிற மாதிரி சப் குரூப் இருக்கும். ஏன்னா இந்த 2 வந்து 6 டிவைட் பண்ணும். மோர் ஓவர் இது வந்து சைக்கிளிக் குரூப். ரைட்டா, அப்போ அட்லீஸ்ட் ஒரு ப்ராப்பர் நார்மல் சப் குரூப் இருக்குன்னு சொன்னாலே இது என்னவா மாறிடும் அப்படின்னா நான் சிம்பிளா மாறிடும். அதாவது சிம்பிள் கிடையாது, இட் இஸ் நாட் அ சிம்பிள் குரூப். ஓகேவா, இதுதான் சிம்பிள் அப்படிங்கிறது.